கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சுதந்திர தின இந்த நாளில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாங்கி கொடுத்த இந்த விலையேறப்பெற்ற விடுதலைக்காக ஸ்தோத்திரம். ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விடுதலையை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்கிறதற்கு அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வாராக. நமக்காக, நம்ம தேசத்திற்காக நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். தேசத்திற்கு நாம் பயன்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் பூமிக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. அன்பானவர்களே, ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற ஒரு மனுஷன், தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனுஷன், ஆவியானவரால் ஆளப்பட்டிருக்கிற ஒரு மனுஷன், அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்பதை இந்த வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவன் உப்புக்கு உப்பாக இருக்கிறான். நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். இந்த பூமி சாரத்தோடு இருப்பதற்கும் பலன் தருவதற்கும் அது கெட்டுப்போகாமல் இருப்பதற்கும் இந்த உப்பு பயன்படுகிறது. உப்பில்லாத பண்டம் குப்பையில். நமது ஆகாரம் ருசியுள்ளதாக இருக்க இந்த உப்பு நமக்கு பயன்படுகிறது. மற்ற பொருட்களை பாதுகாக்க இந்த உப்பு பயன்படுகிறது. உப்பு எல்லாவற்றிற்கும் பயன்படுகிற ஒரு அருமையான சாதனம். உங்களே என்னையும் அப்படி தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் பயன்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அந்த உப்பானது சாரத்தோடு இருக்குமேயானால், அந்த உப்பிற்குரிய அதே தன்மையோடு, அதே வல்லமையோடு, அதே பலனோடு, அதே சத்தோடு அது இருக்குமேயானால் அது அப்படியே பயன்படும். ஆனால் அந்த உப்பு தனது சாரத்தை இழந்து போகுமே ஆனால் அது ஒன்றுக்கும் உதவாது. முதலாவது சொல்கிறாரு, அது ஒன்றுக்கும் பயன்படாது என்று சொல்லுகிறார். ரெண்டாவது சொல்கிறாரு, அதை வெளியே கொண்டு போய் கொட்டுவார்கள். எவ்வளோ உப்பு இருந்தாலும் அதை கொண்டு வெளியே கொட்டத்தான் முடியுமே ஒழிய அதை பயன்படுத்த முடியாது. மூன்றாவது காரியம் என்ன? அந்த கொட்டப்படுகிற உப்பு மனுஷரால் மிதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன் அந்த அபிஷேகத்தின் அனலை இழந்து போவானேயானால், அபிஷேகத்தின் சாரத்தை இழந்து போவானேயானால், அவன் தூக்கி எறியப்படுவதற்கும் மிதிக்கப்படுவதற்கும் பிரயோஜனமற்றவனாகவும் அவன் இருப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைத்து கொள்வோம். சாரமற்றவர்களாக அல்ல, கிறிஸ்துவின் சாரம் நமக்குள்ள முழுமையாக இறங்கி பூமி முழுவதற்கும் அது பலன் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.